Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புரட்டாசி மாத தலிகை சாப்பாடு தான். அதாவது என்ன, நம்ம இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு 7 வகையான கலவை சாதம். அதாவது என்ன, ரொம்ப எளிமையான மெத்தட். ஃபஸ்ட் என்னன்னா, இது என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனோட நோக்கம். கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அக்காரை வடிசல் செய்ய போகிறோம். அக்காரை வடிசல் பெருமாளுக்கு உகந்த பிரசாதம். இதை நம்ம அரை கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இது இன்னும் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக வறுத்துட்டுனா அந்த அக்காரை வடிசலனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம லைட்டாக வறுத்துக்கிறோம். இப்போது கூடவே நம்ம 150 கிராம்ஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 150 கிராம்ஸ் அரிசிக்கு நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு 25லேருந்து 40 கிராம் வரைக்கும் நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா லைட்டாக வறுக்கணும், அவ்வளோதான். இப்போ இது 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பால் ஊற்றி தான் இதை வேக வைக்கணும். இதுக்கு நம்ம எவ்வளோ பால் ஊற்றுறோம் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இதுக்கு என்னென்னா பால் நம்ம கரெக்டான அளவில் ஊற்றிக்கலாம். 1:3 அளவில் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம இதுக்கு பாலில் வேக வச்சுக்கலாம். அக்காரை வடிசலுக்கு நம்ம 2 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கிறோன்னா 8 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணணும். இது ஆடை இருந்தாலும் நம்ம ஆடையோடு ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 நம்ம 2 டம்ளருக்கு 8 டம்ளர் பால் ஊற்றலாம். நான் அதுக்கு பதிலாக நம்ம 7 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஏன்னா பாலுங்கிறதுனால என்னென்னா பொங்கி நிறையா வந்துடும். அதனால நம்ம சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்கணும். அதனால நம்ம பால் 1 டம்ளர் கம்மியாக விட்டு இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அக்காரை வடிசலுக்கு பால்லையே வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதையே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம வெல்லம், அதாவது வெல்ல பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அக்காரை வடிசலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுட்டோம். இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம வெல்ல பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 150 கிராம்ஸ் அளவுக்கு வெல்ல பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுலேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கலரும் மாறிடுச்சு. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம பச்சை கற்பூரம் இதுக்கு ஆட் பண்ணணும். பச்சை கற்பூரம் தான் இதனுடைய டேஸ்ட். அக்காரை வடிசலனோட டேஸ்ட்டே பச்சை கற்பூரம் தான். நம்ம பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி விடுங்க. அதாவது பொடி பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கணும். கையிலேயே நல்லா நசுக்கி விடணும். இல்லைனா ஒரு இடத்துல தங்கிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும், ரொம்ப கசப்படிச்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் விட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னா, ஒரு சின்னதாக ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு 10-15 முந்திரி எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 திராட்சை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நெய் சூடாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா திராட்சை நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அக்காரை வடிசல் ரெடி ஆயாச்சு. புரட்டாசி மாத தலிகை அக்காரை வடிசல் ரெடி. புளி சாதத்துக்கு நம்ம பெரிய வெங்காயத்து அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சுருக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அதாவது சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சாலும் சரி. இது என்னென்னா 1 மணி நேரம் நான் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சிட்டு சக்கையை தனியாக எடுத்துடணும். தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது புளி சாதத்துக்கு தேவையான பொருள்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இதை நல்லா கரைச்சி தனியாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சக்கை இருந்துச்சுன்னா இதை நாங்கள் வெளியில் எடுத்துருங்க. இதை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரைக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். புளி சாதத்துக்கு நம்ம முதல்ல கடாயில் வெந்தயம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப வறுத்தனாலும் கசப்பாயிடும். அதனால் தனியாக வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஸ்மெல் வந்துடுச்சு, போதும். இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். அதாவது இன்னும் ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க.
இப்போ அடுத்து வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நம்ம இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை வறுத்ததுக்கப்புறம் நம்ம தனியாவும் சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலையும் பொடிச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை கூட எள் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருப்பெல் வேணாலும் எடுத்துக்கலாம், வெள்ளை எள் ரெண்டில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது பொடி வந்து நீங்கள் எவ்வளோ அளவு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து எவ்வளோ டேபிள் ஸ்பூன் தேவைப்படுதோ அவ்வளோ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். இந்த புளியோதரை பொடிக்கு தனியாக ஆட் பண்ணிக்கலாம். தனியாக 1.5 டேபிள் ஸ்பூன். இது கூட நம்ம சீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன். கடுகு வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நம்ம கடுகு ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம வரமிளகா இதுக்கு ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஈஸியாக வறுபட்டுருங்கிறதுனால நான் வந்து இது கடைசியாக எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் வைக்க முடியாது. அதனால நம்ம தாளிக்கிறப்ப கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடே வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இதுலேயே வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட விட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே சேர்ந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பொங்கி வருது. இதுக்கு நம்ம கருவேப்பிலை 2 இருக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வரமிளகா ஒரு 4 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேர்க்கடலை 1 கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மிளகாத்தூள் கூட கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து புளியை கரைச்சி வச்சுக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சிட்டோம். இன்னொரு டைம் வந்து நம்ம நல்லா கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சாதத்துக்கும் சேர்ந்து தான் பண்ணுறோம். இது ஒரு சைடில் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த புளிக்காய்ச்சல் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இடையில என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளியோதரைக்கு பொடி அரைச்சிக்கலாம். புளியோதரை பொடி நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த புளிக்காய்ச்சல் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மேலே வந்து நிறையா இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அப்படியே பரட்டிக்கோங்க. அவ்வளோதான், இந்த சூடே போதும். இதுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆல்ரெடி நம்ம வந்து புளியோதரையில் ஆட் பண்ணிக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. இது கூட கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், ரொம்ப போட வேண்டியதில்லை, லைட்டாக போட்டால் போதும். இது கூட வரமிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புளியோதரை காய்ச்சலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியோதரை காய்ச்சல் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் சாதத்துக்கூட. இது கரெக்டாக இருக்கும். புளியோதரை சாதம் ரெடி. புரட்டாசி மாத தளிகை புளி சாதம் ரெடி. நம்ம எள் சாதத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் வறுத்துக்கலாம். எள்ளு கூடயே நம்ம வரமிளகாயும் போட்டுக்கலாம். இதையே நம்ம நல்லா வறுக்கணும், அதாவது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதையே நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எள் வரமிளகாய் ரெண்டையும் நல்லா வறுத்துட்டோம்.
இதை வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். ஜாரில் மாற்றிட்டோம், பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு சாதத்துக்கு நம்ம வந்து பொடி பண்ணிட்டோம். இப்போ நான் தாளிக்க போகிறேன். இப்போது கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம சும்மா வந்து கொஞ்சமாக வந்து ஒரு வேர்க்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இதுக்கு பெருங்காயம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாதம் வந்து வேக வச்சுருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எள்ளு பொடி வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சனிக்கிழமையாச்சுன்னா காகத்துக்கு வந்து நம்ம புரட்டாசி மாகாளி அமாவாசை வரப்போகுது. இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம கரெக்டாக அந்த அதாவது என்ன சனிக்கிழமையாச்சுன்னா இதை வந்து கொஞ்சம் சாதத்தில் பெரட்டிட்டு நம்ம காகத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம சாதத்தில் உப்பு போட்டுட்டோம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் பத்தாது, நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். புரட்டாசி மாத தளிகை எள் சாதம் ரெடி. நம்ம இப்போது செய்ய போகிறது தேங்காய் சாதம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கூடவே முந்திரி ஒரு 6 முந்திரி அளவுக்கு உடைச்சி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் சாதத்துக்கு வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணலை. முந்திரி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரை மூடியில் கொஞ்சம் கம்மியாக நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சாதம் ரெடி. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கலாம். புரட்டாசி மாத தளிகை தேங்காய் சாதம் ரெடி. இப்போ நம்ம செய்ய போகிறது லெமன் சாதம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இது நல்லா பொன்னிறமாகட்டும். பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வரமிளகாய். கூடவே நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்ம லெமன் சாதத்துக்கான சாதம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். புரட்டாசி மாத தளிகை ஸ்பெஷல் எலுமிச்சை சாதம் ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது மிளகு சாதம். மிளகு சாதத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். இதுக்கு 1 வரமிளகாய் போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சாதத்தில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிளகு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மிளகு வந்து பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம லைட்டாக வந்து அதாவது க்ரஷ் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிளகு தூள் தான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. மிளகு சாதத்தை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். புரட்டாசி மாத தளிகை மிளகு சாதம் ரெடி.
தயிர் சாதத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு என்னென்னா நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா 2 டைம் களைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். 1 2 3 3. நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் இது என்னென்னா நல்லா கொலைய வேக வைக்கணும். இதுக்கு பாலும் தயிரும் தான் நம்ம ஊற்றி செய்ய போகிறோம். இது வந்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடிக்கலாம். Few minutes later. தயிர் சாதத்துக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு விடணும். இது 1 டம்ளருக்கு நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இது நல்லா சூடாக இருக்கிறப்பவே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா தான் மசியும். ஆறிடுச்சுன்னா மசியாது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சூட்லேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டோம். இப்போ என்னென்னா நம்ம பால் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பால் ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம். சாதம் வந்து 150 கிராம்ஸாக இருந்தாலும் நம்ம பால் வந்து இதுக்கு வந்து மினிமம் வந்து 400 ml அளவுக்கு பால் ஊற்றிருக்கிறோம். எவ்வளோ பால் ஊற்றுறமோ அவ்வளோக்கு இந்த சாதம் வந்து நல்லா இழுத்துக்கும். இது கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கிறப்போ ஊற்ற வேண்டாம், பிரித்து போன மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பாலையும் இழுத்துருச்சு நல்லா. இது கூட நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி இந்த ரெண்டையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற டைமு தயிர் ஊற்றிட்டு நம்ம கடைசியாக தாளிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெதுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு 2 கரண்டி, அதாவது சின்ன கரண்டியில் 2 கரண்டி விட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா மதியானத்துக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ ஒரு 3 ஹவர்ஸில் நம்ம சாப்பிட்றப்போ இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம தயிருக்கு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் பேன் காயிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், அதாவது நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பெருங்காயம் கொஞ்சமாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிரில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். அதாவது என்னென்னா தயிர் மாதிரி ஆயிரும். புரட்டாசி மாத தலிகை சாப்பாடு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.